உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. செந்தில் பாலாஜியை கவர்னர் டிஸ்மிஸ் செய்தது, அமைச்சர் பதவியை விட்டு டிஸ்மிஸ் செய்தது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாரும் பயந்துருப்பாங்க, ஐயோ செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடனே இந்த நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி, வாய்தா வக்கீல் ஆர்எஸ் பாரதி உடனே சொல்லிட்டார், உச்சநீதிமன்றம் குட்டு வச்சுருக்கான், செந்தில் பாலாஜி நிச்சயம் வெற்றி பெறுவாராம். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் வில் ஃப்ளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு காமராஜ் சொன்னார். இந்த திமுக காரன் பூரா ஒரே குட்டையில் ஊறிய மட்டை. அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. இல்லாததை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதே இல்லை, மக்களை போட்டு குழப்புவாங்க. அதனால் மக்களுக்கு உண்மையான நிலைமை என்னென்னு சொல்லணும்ல. குட்டும் வைக்கலை, ஒன்றும் வைக்கலை. அந்த ஆர்எஸ் பாரதிக்கு கோர்ட்டு பக்கமே போனதில்லை. ஆனால் கேஸ் மட்டும் அவர் பேரில் போடுவாங்க. வாதாடுறது வேறு வக்கீல் வாதாடுவாங்க. ஐயா வக்கீல், நீங்கள் தான் வக்கீலாச்சேயா, ஆர்எஸ் பாரதி பெரிய வக்கீலாச்சேயா, கேஸ் உங்கள் பேரில் போட்டு நீங்களே ஆஜராகி நீங்களே வாதாடலாமல். உங்கள் பேரில் கேஸை போட்டுக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு என்ஆர் இளங்கோ போய் ஆஜராவார், வில்சன் போய் ஆஜராவார். அப்போ நீங்கள் எதுக்கு வக்கீல்னு இருக்கீங்க? நீங்கள் ஏன் வக்கீல்னு சொல்லிக்கிறீங்க? தகுதியே கிடையாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கார். மந்திரியாக இருக்கும்போது அவரை ஈடி வந்து அதுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண்ணினாருன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. ஈடி கைது பண்ணவே இல்லை. முதல்ல அவரை விசாரிக்கத்தான் வந்தாங்க. இவர் நான் மந்திரி அதுன்னு கையை காலை உதறி இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணின உடனே தான் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னு கைது பண்ணாங்க. இல்லைன்னா அவங்க இந்த பொன்முடியை இது பண்ண மாதிரி விசாரணையோடு விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்களே குட்டையை குழப்பினாங்க. அதனால தான் கைது பண்ணி போனாங்க, இது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஜெயிலுக்கு அனுப்பினோடனே நல்ல மனிதராக இருந்தால் ஸ்டாலின், மனசாட்சி உள்ளவராக இருந்தால் ரெண்டுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் நல்ல மனிதருங்கிறது இல்லைங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். மனசாட்சி இல்லாதவருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் உங்கள் மேலே வந்து புகார் வந்திருக்கு, நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள், மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அப்போ கவர்னரு அரசியல் சட்டத்தை பார்த்தாரு, மனசாட்சியை பார்த்தாரு. என்னையா கைது பண்ணி ஜெயிலில் ஊழல் விஷயமாக போயிருக்காங்க, அவங்கள போயிட்டு இலாக்கா இல்லாத மந்திரின்னு மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குகிறீர்களேன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. உடனே இப்போ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அவருக்கு இது கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த வழக்கு வந்து கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணின உடனே மத்திய அரசாங்கத்திலிருந்து அவருக்கு வந்து அந்த டிஸ்மிஸை நிறுத்துங்க, ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதோடு நின்று போச்சு. அந்த அவரை டிஸ்மிஸ் பண்ணது வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் நடந்தது. இது நடந்த உடனே அப்போ கவர்னரு டிஸ்மிஸ் செய்தது சரிதான்னு ஒருத்தர் ஹைகோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, எப்பா அரசியல் சட்டம், இது ஜனநாயக ஆட்சி, இது மக்களாட்சி, அதனால் இங்கே வந்துக்கிட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்ய முடியும். மக்கள் ஓட்டு போட்டு எடுத்துட்டால் முதலமைச்சர் தான் அமைச்சர்களை நியமிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதனால் அவங்க கவர்னரை டிஸ்மிஸ் பண்ணது செல்லாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னாங்க. ஆனால் மனசாட்சி இருந்தால், இந்த அரசாங்கத்தை நல்ல முறையில் நடத்துகிறது இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உயர்நீதிமன்றம். அவருக்கு வந்து நீங்கள் வந்து இலாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி இதில் போட்டுருவாங்களே. ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. நீ தான்ப்பா இலாக்கா இல்லாத மந்திரி, 4000 கொடுத்த ஒவ்வொருத்தண்டையும் ஓட்டு வாங்கி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவாருன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லோரும் சட்டப்படி தானே நடப்பாங்க, நான் கொடுக்குறது தான் மந்திரி, நீ எனக்கு எவ்வளோ பங்கு கொடுத்துருக்க, கோடியாக கொள்ளை அடித்ததெல்லாம் எனக்கு பங்கு கொடுத்துருக்க, இல்லை உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன், மக்களுக்கு விசுவாசம் பற்றி இப்போ நான் கவலைப்படல, நீ எனக்கு யார் கோடியாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி இலாக்கா இல்லாத மந்திரியை கொடுத்தாரு. அந்த உயர்நீதிமன்றம் சொன்ன அதே தீர்ப்பை தான் அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கவர்னருக்கு மந்திரியை டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரம் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருக்குது. எப்போவுமே உச்சநீதிமன்றம் முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன்ல, 2 வக்கீல் 2 பக்கம் வரணும். இவன் நான் 10 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு எதிராக இன்னும் ஒரு 10 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த வக்கீல் இப்படி தான் கோமாளி கூத்துக்கள்லாம்
கோர்ட்டில் நடக்கும். அதனால் இப்போ சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டை செஞ்சது தான் ரைட்டு அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன தீர்ப்பு, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அதை நிறுத்தி வைங்க, அரசியல் சட்டத்தில் அது அந்த மாதிரி சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயம் அதுதான் இப்போது தீர்ப்பாக வந்திருக்கிறது. பார்த்த உடனே எல்லாருமே ஏதோ செந்தில் பாலாஜி விடுதலை செய்ய சொல்லிட்டாங்க, செந்தில் பாலாஜி இது பண்ணது டிஸ்மிஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஏதோ பெரிய விஷயம் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நடந்து போச்சுன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. ஒரு ஆதரவாகவும் நடக்கவில்லை, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. எப்பா நீ ஒரு சட்டம் உனக்கு சாதகமாக இருக்குது, நீ 1008 ஊழல் பண்ணுற, சட்டம் உனக்கு சாதகமாக இருக்குது, அதனால் சட்டப்படி நீ கவர்னரால் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஆனால் உனக்கு மனசாட்சி இருந்தால் ஒரு கைது பண்ண ஒரு மந்திரியை வச்சுருக்கலாமா அப்படின்னு இவங்களுக்கு தான் குட்டு வச்சாங்க உயர்நீதிமன்றம். இதை இப்போ இவர் சொல்கிறாரு, நாட்டு வக்கீல், வாய்தா வக்கீல் RS பாரதி, உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சிருச்சு அப்படின்னு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்காரு. அதனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எந்த சாதகமான தீர்ப்பும் வரவில்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்காங்க.